2024ஆம் ஆண்டு முதல் பட்ஜெட் கூட்டத்தொடர் இன்று நடைபெற்ற நிலையில் ஆளுநர் RN ரவி அவர்கள் உரையை தொடர்ந்து எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பன்னீர்செல்வம் அவர்களின் இருக்கையை மாற்ற வேண்டும் என்று வழக்கம் போல் கூறியிருந்தார். இதற்கு சபாநாயகர் அப்பா அவர்கள் மக்களின் குறைகளை மட்டும் பேசினால் போதும் என்றும் நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருக்கக்கூடிய நிலையில் பன்னீர்செல்வம் அவர்களின் இருக்கையையோ அல்லது பதவியையோ மாற்ற முடியாது என்று சபாநாயகர் அப்பா அவர்கள் இறுதி முடிவை கூறிவிட்டார். மேலும் இதற்கு மறுப்பு தெரிவித்தால் நிச்சயமாக நீங்கள் வெளிநடப்பு செய்யலாம், எங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. எதிர்க்கட்சியாக மக்கள் உங்களை தீர்மானம் செய்தது, தேர்வு செய்தது மக்களின் குரலாக இருப்பதற்கு மட்டும்தான். ஆளுங்கட்சி செய்த தவறுகளை சுட்டிக்காட்டுவதற்கு மட்டும்தான். உட்கட்சி விவரங்களை சட்டசபைக்கு வெளியே வைத்துக் கொள்ளுங்கள் என்றும் சபாநாயகர் அப்பா அவர்கள் கூறியுள்ளார். நாடாளுமன்ற தேர்தலில் நிச்சயமாக இரட்டை இலை சின்னத்தில் பன்னீர்செல்வம் அவர்கள் போட்டியிடுவார் என்றும் தற்பொழுது அறிவிப்புகள் ஒன்று வெளியாகியிருக்கிறது. இந்த பிரச்சனையில் இருக்கையோ அல்லது பதவியையோ மாற்ற முடியாது என்றும் முடிவாக ஒருங்கிணைப்பாளராக பன்னீர்செல்வம் அவர்கள்தான் தற்பொழுது வரை இருக்கிறார் என்று தேர்தல் ஆணையம் சமீபத்தில் கடிதம் ஒன்று அனுப்பியிருக்கிறது. இதற்கு முடிவு கட்டிவிட்டு நீங்கள் அரசியல் ரீதியாக பேசலாம் என்றும் உட்கட்சி விவகாரங்களை சட்டசபையில் பேசுவது எந்த ஒரு பயனும் அளிக்காது என்று சபாநாயகர் அப்பா அவர்கள் கூறியுள்ளார். நீங்கள் கட்சிக்கு வெளியே உங்களது விவரங்களையும் உங்களது பஞ்சாயத்தையும் வைத்துக் கொள்ளுங்கள். சட்டசபைக்குள் வந்து விட்டால் மக்களை பற்றியான சிந்தனைகள் மட்டும்தான் இருக்க வேண்டும், மக்களுக்கு செய்கின்ற நலத்திட்டங்கள் பற்றி தான் இருக்க வேண்டும் என்றும் சபாநாயகர் அப்பா அவர்கள் கூறியுள்ளார். சபாநாயகர் அப்பா அவர்கள் பன்னீர்செல்வம் அவர்களின் இருக்கையை மாற்றுவதால் எங்களுக்கு எந்த ஒரு பயனும் கிடையாது என்றும் கூறியுள்ள நிலையில், ஆனால் நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருக்கக்கூடிய நிலையில் உங்களது பேச்சை கேட்டு அரசியல் அமைப்பு சட்ட திருத்தங்களை செய்ய முடியாது என்றும் கூறியுள்ளார். பன்னீர்செல்வம் அவர்கள்தான் துணைத் தலைவர். சபாநாயகர் இறுதியான முடிவை கூறிவிட்டார். இதை பற்றி உங்களது கருத்துக்களை கூறுங்கள்.